தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 10 ரூபாய்க்கு சைவ சாப்பாடு, 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடு என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார். 10 ரூபாய்க்கு சைவ சாப்பாடு, 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடு. இன்னைக்கு போய் சைவ சாப்பாடு, ஒரு தரமான சாப்பாடு சாப்பிடணும்னா ஹோட்டல்ல 100 ரூபாய்க்கு குறைஞ்சி சைவ சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்பளம், வடை, பாயாசம், சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு இதை வச்சு இந்த சைவ சாப்பாட்டை 100 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. 100 ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி அசைவ சாப்பாடுனா 150 ரூபாய் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆனா நான் ஆட்சிக்கு வந்தால் 10 ரூபாய்க்கு சைவ சாப்பாடும் 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். சைவ சாப்பாடுல சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்கும். அசைவ சாப்பாட்டுல சிக்கன், மட்டன் இருக்கும் என அறிவித்துள்ளார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார். 10 ரூபாய்க்கு சைவ சாப்பாடும் 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடும் என வாக்குறுதி அளித்துள்ளார். இன்னும் பல வாக்குறுதிகளை அளித்துள்ளார். 1989ஆம் ஆண்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 37 வருஷம் ஆச்சு இந்த கட்சி. இதுவரைக்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வெற்றி பெற்றது கிடையாது. இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போறதும் கிடையாது. தற்போது இந்த கட்சி 2ஆ உடைஞ்சு கிடக்கு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்தை பயன்படுத்தி ராமதாஸ் குடும்பம் கோடி கோடியா சொத்து சேர்த்ததுதான் மிச்சம். இதை வன்னியர் சமுதாயத்தினர் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல, 10 ரூபாய்க்கு சைவ சாப்பாடு, 25 ரூபாய்க்கு அசைவ சாப்பாடு. இத எந்த அரசாங்கமும் செய்ய போறது கிடையாது. இது நாட்டுல நடக்காத விஷயம், நடக்க முடியாத விஷயம், செயல்படுத்தாத விஷயம், செயல்படுத்த முடியாத விஷயம். செயல்படுத்த முடியாததை இவர் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா இவர் ஆட்சிக்கு வர போறது கிடையாது, வெற்றி பெற போறதும் கிடையாது. அதனால டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு மக்களை கவர்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.